வீக் ஹார்ட்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, ஹார்ட்டுங்கிறது ஒரு பயாலஜிக்கல் பம்ப். அது வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பெரியவங்களுக்கு ஒரு 5லேருந்து 6 லிட்டர் வரைக்கும் அது வந்து பம்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன். இந்த பம்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன் 50% அதனோட செயல்திறன் இழக்கும்போது அதை நம்ம வீக் ஹார்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஹார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன். உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தம் அனுப்பக்கூடிய முக்கியமான ஒரு உறுப்பு. ஒரு ஹார்ட் அட்டாக் எப்படி வருது அப்படின்னா, ஹார்ட்டுக்குன்னு ரத்த குழாய்கள் இருக்குது. அது மூலிமா ஹார்ட்னுடைய மசில்ஸ்க்கு ரத்தம் வந்து சீராக போய்கிட்டே இருக்கணும். அதில் வந்து ரத்த குழாயில் அடைப்புகள் ஏற்படும் போது ரத்தத்தினுடைய அளவு அந்த மசில்ஸ்க்கு போகிறது வந்து தடைப்படுது. கம்மியாக போகிறதுனால அந்த மசில்ஸ் வந்து உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ரத்தம் போகிறத வந்து தடைப்பட்டிருக்கிறத வந்து நம்ம நீக்கிறதுக்கு தான் நம்ம ஸ்டென்ட் பண்ணுறோம், இல்லை வந்து பைபாஸ் சர்ஜரிஸ் பண்ணுறோம். ஹார்ட் அட்டாக் வந்தோடனே மெடிசின்ஸ் கொடுக்குறோம். இன்கேஸ் ரத்த கட்டிகள் இருந்துச்சுன்னா அதை கரைக்கிறதுக்கான மெடிசின்ஸ் நம்ம கொடுக்குறோம். கரெக்டான டைமில் அதை கொடுத்து அந்த ரத்தத்தை நம்ம வந்து திருப்பி அந்த மசில்ஸ்க்கு நம்ம சீராக போகிற மாதிரி செஞ்சிடணும். அப்படி செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு தாண்டி அதை நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா அந்த இருதயத்தினுடைய மசில்ஸ் வந்து இறந்துருது.